சென்னை உயர்நீதிமன்ற வளாக நுழைவாயிலில் துருப்பிடித்து கீழே விழுந்துள்ள சிசிடிவி கம்பத்தால் விபத்து அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற 2ஆம் நம்பர் கேட் அருகாமையில் தற்போது இருக்கக்கூடிய சிசிடிவியில் இருக்கக்கூடிய கம்பங்கள் சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இந்த கம்பங்கள் மிகவும் துருப்பிடித்த நிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் தெரியப்பட்டு வருகிறது. இந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய கூர்மையான பகுதிகளில் இங்கே நீதிமன்ற 2ஆம் நம்பர் இருக்கக்கூடிய கேட்டிலிருந்து சாலைக்கு வரக்கூடிய வழக்கறிஞர்கள் இதை காலில் இடிபட்டு விபத்துக்குள் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் இருக்கக்கூடிய துருப்பிடித்த கம்பங்களை அகற்றும்படியும் மற்றும் பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை உடனடியாக சீரமைத்து புதிதாக சிசிடிவி காட்சிகள் போடப்பட வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் உள்ளது. அது மட்டுமின்றி இதை பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய சாய்ந்த மின்கம்பத்தை சிசிடிவி காட்சிகளுடைய கம்பத்தை உடனடியாக அகற்றும் பணியும் தீவிரப்படுத்த வேண்டும் மற்றும் இருக்கக்கூடிய புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கை உள்ளது. அதாவது சிசிடிவி காட்சிகள் போடப்படக்கூடிய ஒரு 10க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளுடைய கம்பங்கள் சாய்ந்த நிலையிலும் மற்றும் துருப்பிடித்த நிலையிலும் பழுதடையும் நிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் புகார் தெரிவித்திருந்தும் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்கப்படுவதில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு உள்ளது. இதே வழியாக தான் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2ஆம் நம்பர் கேட் இருக்கக்கூடிய வளாகத்திலிருந்து சாலைக்கு கடக்கும் பொழுது விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. பரிமுனையில் இருக்கக்கூடிய காவலர்களுடைய ஒப்படைப்பில் இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகள் கம்பங்கள் தான் என்பது உறுதிப்படுத்தியுள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.